நாளைக்கு காலையிலேயே இங்க வரேன். என்னை நீங்க கூட்டிட்டு போங்க. இந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி, நல்லா படித்த பொண்ணு. ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க முதலாளி, செய்யும். என்ன வேலை சொன்னாலும் செய்வியா? செய்றேங்க ஐயா. வா போலாம். இவ்வளவு பணம் எனக்கு எதுக்குங்க ஐயா? நான் சொல்றது உனக்கு புரியுதா? என்னாச்சுடி? எதுக்கு அழுவுற? வேலைக்குன்னு போனா அங்க அந்த ஓனர் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்க பார்த்தாண்டி. இங்க பாரு ஜோதி, உன்கிட்ட இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்ல. இப்ப சொல்றேன் கேளு. இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு எல்லாத்தையும் எதிர்த்துதான் ஆகணும். எனக்கு புரியுது சானியா, நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு. எங்க போனாலும் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். சில ஆம்பளைங்க இப்படிதான், அவனுங்க மாற மாட்டானுங்க. நம்ம தான் எதிர்த்து நிக்கணும். உண்மைதான் சானியா, இந்த சமூகம் இப்படி இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. இதெல்லாம் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுரி, சும்மா அழுவாத. என்னம்மா சானியா கிட்ட எதை சொல்லிக்கிட்டு இருந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ எதை பத்தி யோசிக்காத. சாப்பிட்டு மருந்து போட்டு ஓய்விடுமா. என்னை பத்தி எதுவும் யோசிக்காதம்மா. நாளைக்கு வேலைக்கு போகணுமா வேணாமா? வேலைக்கு போலனா பணம் கிடைக்காது. பணம் இல்லைன்னா அம்மாவுக்கு மருந்து வாங்க முடியாது. கடவுளே, என் நிலைமை இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலையே. ஜோதி, அம்மா ஜோதி. அண்ணா வாங்க அண்ணா, உட்காருங்க. அண்ணா டீ குடிச்சிங்களா? இன்னும் இல்லைம்மா, நீ குடிச்சியா? இல்லைண்ணா. என்னம்மா, முதலாளி வீட்டுக்கு இன்னும் போகலையாம்மா? வீட்டில் வேலை இருக்கான், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். என்னாச்சும்மா? அவர்கிட்ட நான் வேலைக்கு போகலண்ணா. வேற எங்கேயாவது வேலை இருந்து பார்த்து சொல்லுங்கண்ணா. அவர் எதுனா சொன்னாரா? சொல்லுமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அவர் ஏதாவது நினச்சிப்பாருன்னு தான். அவ்வளோதானா? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டார். கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, வேலைக்கு மட்டும் போ. சரிங்கண்ணா. அம்மா மருந்தெல்லாம் அங்கே வச்சிருக்கேன், அதை போட்டுக்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. சாயங்காலத்துக்குள்ளே உங்களுக்கு லோடு வந்துடும். அனுப்புகிறேன் மேடம், கண்டிப்பாக அனுப்புகிறேன். எனக்கு தெரியும் நீ மறுபடியும் வருவேன்னு. நீ உங்கள் அம்மா கூட சந்தோஷமாக இருக்கணும்னா பணம் வேணும். அந்த பணம் என்கிட்ட நிறைய இருக்கு. வா. இங்கே பாரு ஜோதி, ஒவ்வொரு தடவையும் என்னால் கெஞ்ச முடியாது. எனக்கு எதனா வேணும்னா அதை நானே எடுத்துக்குவேன். ஒத்து வரலன்னா வலுக்கு டைமான எடுத்துப்பேன்.
இதுதான் உனக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பு. நீயா ஒத்துக்கிட்டினா சரி, இல்லைன்னா வலுக்கட்டாயமாக எடுத்துக்க வேண்டியது இருக்கும். நான் உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், யோசிச்சுட்டு சொல்லு. என்ன ஜோதி, என்ன விட்டுட்டு போலான்னு பார்க்குறியா? உனக்கு புரியலையா? நான் இவ்வளோ நேரம் யாருக்கிட்டையும் பேசுனதில்ல. மரியாதையா ரூம்க்கு வா. சொல்லு, ஒத்துக்கிறியா இல்லையா? சரிங்க ஐயா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்க வேணாம், சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருங்க. இவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பேன்னு நினைக்கல. உங்களுக்காக ஏதாவது பிடிச்சது சமைச்சு வைக்கிறேன், நீங்க வாங்க. நீ வீட்டுக்கு போ, சமைச்சு வை, நான் வரேன். போ. ஏம்மா, நீ இன்னும் சாப்பிடலையேம்மா? போய் சாப்பிடு போ. இல்லம்மா, முதலாளிய சாப்பிட வர சொல்லிருக்கேன். அவர் வந்ததுக்கு அப்புறமா சாப்பிடுறேன். அம்மா, முதலாளி வந்துட்டாரு போல, போய் கதை திறக்கிறேன். என்னண்ணா இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இந்த டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலான்னு வந்தேன். இதில் பிரியாணி இருக்குது, 2 பேரும் சாப்பிடுங்க. ஆமாம், சொல்ல மறந்துட்டேன். உன் முதலாளியை பாம்பு கடிச்சிச்சாமா. இப்போ நான் அங்கே தான் போகிறேன். நீயும் வரியா? இல்லண்ணா, நான் காலையில வந்து பாக்குறேன். சரிம்மா. யாருமா? சுமனண்ணா வந்தாருமா, பிரியாணி கொடுத்துட்டு போனாரு. நீ சாப்பிடு. ஒரு நிமிஷம் இருமா. வந்து உக்காருங்க. உங்களை பாம்பு கடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. என் ஒவ்வொரு நரம்புலையும் விஷம்தான் இருக்கு. இந்த பாம்பு விஷம் என்ன பண்ணும்? ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. உங்களுக்கு வணக்கம் வைக்க கூட என் கையை வேலை செய்யலையா? எங்க வீடு சின்னதுங்க ஐயா, இப்படிதான் இருக்கும், தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாருமா. நீ சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டதும் உனக்கு அண்ணனா வந்திருக்காரு பாரு. எனக்கு இவரு பெரிய புள்ள மாதிரி. அம்மா, நீ கொஞ்சம் படுத்துக்கோ, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரிம்மா. ஐயா, சாப்பிடுவீங்க வாங்க. ஐயா, நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் சரின்னு சொல்றேங்க ஐயா. எங்க அம்மாவுக்கு உடம்பு குணமானதும் எனக்கு நல்லா படிக்கணுங்கிற ஆசை. நான் நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும். எங்க அம்மா எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்கள நான் நல்லா பாத்துக்கணுங்க ஐயா. மன்னிச்சிடுங்க ஐயா, நீங்க வந்த வேலையை நான் மறந்துட்டேன். நீங்க முடிச்சுக்கிட்டு போங்க.